இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்புலேயே சத்தான ரொம்ப டேஸ்டான வடை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போது இதே போல் இருக்கிற ஒரு சின்ன பவுலில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 அல்லது 3 டைம் நல்லா கழுவிக்கலாம். இப்போ 3 டைம் கழுவியாச்சு. இப்போ அந்த பருப்பை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயாச்சு. பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் ஒன்றுக்கு பாதியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு அரைக்கும் போதே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, இது எல்லாமே சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு துண்டு இஞ்சி, அந்த இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு, அதையும் நல்லா இதே போல் தட்டிட்டு சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இதே போல் கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கும்போது வடை ரொம்பவே மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலைகள், அதை நல்லா கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்த பின்னாடி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு நான் அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு நீங்கள் சேர்த்தலைன்னா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது இது கூட நீங்கள் பொடி உப்பு, தேவையான அளவு பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷனை எடுத்து வடைக்கு தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சின்ன பவுல் எடுத்து துவரம் பருப்புலேயே நமக்கு 19 வடைகள் நம்மளால் செய்ய முடியும். எண்ணெய் காஞ்சதோ ஒவ்வொரு வடையாக இதே போல் போட்டு விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வடைகளை திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரேஷன் கடை பருப்புலேயே வாசமான ரொம்ப ருசியான வடை எவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த வடை செய்யும்போது முக்கியமாக ஒன்று, நம்ம தண்ணி சேர்க்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். நம்ம தண்ணி நிறைய சேர்த்தோன்னா வடை ரொம்ப ஸ்டிஃபாக வராது, ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நம்ம இந்த துவரம் பருப்பு வடையில் சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், இந்த மாதிரி எல்லா நல்ல பொருட்களும் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நம்ம இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். மத்தியானம் நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடும்போது அது கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடை பொரிக்கும் போது உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபியோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 55. தெய்வம் தொழாஅள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. அப்படின்னா வேறு எந்த தெய்வத்தையும் விட தன் கணவனையே தெய்வமாக நினச்சி வாழ்கின்ற ஒரு பெண் வானத்தை பார்த்து மழையை பெய்யுன்னு சொன்னால் மழை பெய்யுமா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.